இந்த தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. தம்பி விக்ரம் தம்பி. சொல்லுங்க ஆண்டி, கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, நீ லட்சுமியோட பையன் தானே? ஆமா ஆண்டி, நான் லட்சுமியோட பையன்தான். வாப்பா எங்க வீட்டுக்கு, உங்க அம்மா என்னோட ஃப்ரெண்டு தான். ஓ அப்படிங்களா ஆண்டி? வாப்பா வீட்டுக்குள்ள போய் பேசலாம். உட்காருப்பா, நான் குடிக்கிறதுக்கு டீ ஜூஸ் இல்லைன்னா காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாங்க ஆண்டி, நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும் ஆண்டி. சும்மா உட்காரு விக்ரம். நான் சின்ன வயசுல உங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தேன். உங்க அம்மாவுக்கு மேனகான்னு சொல்லிப்பாரு, நல்லாவே தெரியும். அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். கொஞ்ச நாளாக தான் ஃபோன் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. உட்காரு, நான் போய் காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. அம்மா அம்மா நான் வந்துட்டேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எங்க அம்மா பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க. அட லூசு, இது உன்னோட வீடா? எனக்கு இது எதுவுமே தெரியாதே. ஓ அப்படியா? அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? நானா எதுவும் வரலமா, உங்க அம்மா தான் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? அது சரிம்மா. சனா செல்லோ, எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணியா? எக்ஸாம் முடியற வரைக்கும் உங்களை பார்க்க கூடாது, உங்க கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ விதி உங்களையே என்னைய தேடி வர வச்சிருச்சு பாத்தீங்களா? தம்பி இந்தப்பா காஃபி. ஆண்டி காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆண்டி. சரிப்பா, வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பா உன் தங்கச்சி எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுப்பா. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேங்க ஆண்டி. சனா நான் வரேன். என்ன அண்ணே, ஒரே புன்னகை மன்னனா வந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் வர்ற வழியில என் செல்லத்தை பார்த்தேனா அதுதான். செல்லம்மா? அது யாரா? சனா. சனா தான் என் செல்லம். அவளை எப்படி நீ பார்த்திருப்ப? அவதான் எங்களோட பரீட்சைக்கு வந்தாளே. அம்மா அம்மா. அம்மாவை எதுக்குடி கூப்பிடுற? இரு இரு. ஏமா கூப்பிட்டியா? சொல்லாத. அம்மா இவன் வர வழியில ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தானா. என்னது பொண்ணா? ஆமாம்மா, நான் வர்ற வழியில உங்களோட ஃப்ரெண்டு மேனகாவை பார்த்தம்மா, அதுதான் அவ அப்படி சொல்றான். ஓ மேனகாவா? நல்லா இருக்காளா? அவ என்ன பண்றா? அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அம்மா அவங்க வீட்டில் தாம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவ பேரு ஷனா. ஓ அப்படி போகுதா கதை? ஏன் வருண் சீனியர் இப்படி பண்றாரு? என்ன டீ சத்யா? என்ன கனி, என்னை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத கனி. பண்ண மாட்டேன். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உன்னை விட்டு வைக்கிறேன். அந்த பக்கம் போட்டி. எம்மா இருட்டி இரு, அம்மாட்ட சொல்லி கொடுக்குறேன். சரிதான் போடி. சொல்லுகிதா, எதுக்கு எங்களை கூப்பிட்டுருக்கா? அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, நம்மளாம் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிக்கலாமாக்கா? நீ குழு நடத்தலாம்னு சொன்னால் சரிதான். ஆனால் போன தாட்டி நீ குழு ஆரம்பிக்கும் போதே ஃபைனு அது இதுன்னு போட்டு எங்களால் அமௌண்ட்டே கட்ட முடியல. இந்த தாட்டி மறுபடியும் குழு ஆரம்பிக்கலாங்கிற? அது இல்லைக்கா, போன தாட்டி யாருமே சரியாக அமௌண்ட் கட்டலக்கா, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. அது இல்லை கீதா, நாங்கள் இப்போ பணம் கட்டாமையா போகிறோம். எப்படி இருந்தாலும் ஒரு நாள்னா இன்னொரு நாள் நாங்கள் கட்ட தானே போகிறோம். ஆமாம் ஆமாம், நீ எதுக்கு எடுத்தாலும் ஃபைன் போட்டு தள்ளுவ. நாங்கள் கட்ட காசு விட ஃபைன் எச்சாதான் கட்டணும். அக்கா அந்த மாதிரியெல்லாம் இப்போ நடக்காதுக்கா. உங்களோட காசெல்லாம் நானே போட்டு கட்டிக்கிறேன். அதே பிடிக்குதா? முதல்ல உங்களுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு 10,000 ரூபா அமௌண்ட்டு நான் வாங்கி கொடுத்துருவேன். அதுலேருந்து எனக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்கணும். ஆள் ஆளுக்கு எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கட்டலினா கூட அந்த 500 ரூபாயிலேருந்து நான் போட்டு கட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி எனக்கு கட்டிடுங்க. கீதா அப்புறம் எதுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும்? இப்போவே காசு தரோம், நீ இங்கே கொஞ்சம் வாவே. அப்படியா? இதோ வர. இந்தா வாங்கிக்க. எம்மா என்னை விட்டுடுங்க. எம்மா ஆளை விடுங்கடா சாமி. போயிடு, அப்படியே ஓடி போயிடு. இவ குழு குழுன்னு எப்பவுமே இருக்கிறவங்க காசு கொள்ளை அடிக்கிறது தான் பாக்கி. ஏக்கா இப்பதான் கீதா போயிட்டாலே, இவ தானே ஏமாத்திட்டு இருந்தா, இவ போயிட்டால, நம்மளே ஏன் நேர்மையா ஒரு குழு தொடங்க கூடாது? ஓ குழு தானே, நீ இங்க வா, உனக்கு ஒன்று சொல்றோம். நானெல்லாம் வரல, நான் நேராச்சு வீட்டுக்கு போறேன்.